அதாவது உங்களுக்கு வந்து பொறுமை இருக்குதா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பொறுமை இருக்குதா இல்லையா? அ உ உங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். நாம வந்து பொறுமைசாலியா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு பொறுமைசாலின்னா யாரா இருப்பாங்க அப்படின்னா, பசிச்சு சாப்பிட்றவங்க தான் பொறுமைசாலி. பசி வருகிற வரைக்கும் காத்திருக்காங்க பாருங்க. அ நல்லா பசிச்சா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது அவங்க தான் பொறுமைசாலி. பசி வர்றதுக்கு முன்னாடியே வேளா வேளைக்கு சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்ககிட்ட பொறுமை இல்ல. அப்போ நீங்களே உங்கள மதிப்பிட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பொறுமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பொறுமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா, இயல்பாகவே இருக்கணும். இயல்பாகவே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து அ உங்களுக்கு வந்து பொறுமையே இல்ல. பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றீங்க. உங்களால் அதை மாற்றிக்கவும் முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் பயிற்சி எடுத்தாலும் சரி, 10 நாள் 100 நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அது அந்த அதாவது உங்களுக்கு வந்து அந்த பொறுமை இல்லாமல் கூட போகலாம். திரும்ப அந்த பொறுமை வந்து இயல்பாக வந்துடாது. உங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது வந்து எப்படி நம்ம பயிற்சி எடுத்தால் வந்துருமா அப்படின்னா, இயல்பாகவே அது இருக்கணும். எனக்கு பசிக்காமல் சாப்பிட மாட்டேன்ப்பா, எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அவங்க இயல்பாகவே அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இயல்பாகவே பொறுமை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, நீங்கள் பசிக்காமலே சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் சரி, பசிக்கிறதுக்கு முன்னாடி எப்போடா அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் ஆனால் அடிக்கடி நிறைய சாப்பிட்றீங்க. பசியெல்லாம் எதிர்பார்க்குறதே கிடையாது. அப்படி ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. பசி வர்ற வரைக்கும்லாம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பசித்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் பசித்து சாப்பிடுவதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் அது வந்துருமா அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியாக வராது. இயற்கையாகவே அமையணும். இயல்பான ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நாம் அதை போய் கவனிச்சிட்ருக்கக்கூடாது. அந்த வேலையை நாம் கவனிக்கக்கூடாது. பசிக்குது, இப்போ பசிக்கலை, ஆனால் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. பசிச்சா தானே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நம்ம பயிற்சி எடுத்தால் அது வந்துடாது. அது வந்து பயிற்சி எடுத்தால் அது வராது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக அது வராது. அதனால் என்றைக்குமே வந்து நீங்கள் பசிக்காமலே சாப்பிட்றீங்கன்னா உங்கள்கிட்ட பொறுமை இல்லை. பொறுமையை இழந்துட்டீங்க. இழந்த பெருமையை அதை மீட்கணுன்னா அதுக்கு உணவையே மாற்றணும். இழந்த பெருமை, அந்த இழந்து போன அந்த பொறுமையை நீங்கள் மீட்க வேண்டுமென்றால் நீங்கள் உண்ணுகிற உணவையே நீங்கள் மாற்றணும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுடைய இழந்த பொறுமையை மீட்க முடியும். நாம் பொறுமை இழந்ததுக்கு காரணமே இந்த உணவு தான். உங்களை பொறுமை இழக்கச் செய்வது இந்த உணவு தான். நீங்கள் பொறுமை இழந்து போனதற்கு என்ன காரணம்? பொறுமையை இழந்து போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான். நீங்கள் பொறுமையை இழந்து போயிட்டீங்க. பொறுமையாக இருப்பதில் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அலட்சியம், உடல் ஆரோக்கியத்தின் மீது அலட்சியம், இதெல்லாம் இதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. நீங்கள் என்ன தான் பயிற்சி எடுத்தாலும் அந்த பொறுமையை உங்களால் வளர்த்து கொள்ளவே முடியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பொறுமைசாலியாக மாறுவீர்கள். இழந்த பொறுமையை மீட்பீர்கள். பொறுமை என்பது எல்லாத்துக்குமே உண்டு. இது வந்து மரபு ரீதியாகவோ இல்லது வந்து வளர்ப்பு முறை அப்படிலாம் கிடையாது. பொறுமை என்பது அனைவருக்குமே உண்டு. அதாவது சிலருக்கு சின்ன வயசுலேயே பொறுமை இல்லாமல் போயிடும். எப்படின்னா, அதை பசிச்சு தான் சாப்பிட்ணும். அந்த பழக்கம் சின்ன வயசுலேயே ஒரு அப்பா அம்மாவால் கற்றுக் கொடுக்கப்படணும். சில அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், அதனால் குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஊட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த குழந்தைக்கு பசித்து சாப்பிட்ணுங்கிற அந்த பயிற்சி அம்மா கிட்டேருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு பசிச்சிருக்காது, ஆனால் அந்த அம்மாவுக்கு வேறு ஒரு வேலை இருக்கும். வேலைக்கு சோறை ஊட்டிடணும்னு சொல்லிவிட்டு அந்த இப்போ குழந்தைக்கு அந்த உணவை திணித்து விடுவார்கள். சோறு ஊட்டுறங்கிற பேரில் திணிச்சிருவாங்க. அது கடைசியில் சாப்பிடாமலே பசிக்காமலே சாப்பிட்டு அந்த குழந்தைகள் பழகிடும். அதனால் ஒரு குழந்தையாக கேட்கணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட சாப்பாடு கேட்குற வரைக்கும் அந்த அம்மாவும் பொறுமையாக இருக்கணும். அந்த குழந்தை எனக்கு பசிக்குதுன்னு அந்த அம்மாட்ட போய் கேட்கணும். கேட்டு அது வரைக்கும் அந்த அம்மா பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக பசிக்குது அப்படின்னா அந்த குழந்தை அழும், அல்லது வந்து அழுவும், அப்புறம் வந்து கேட்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. 1 வயசு 2 வயசுனா கேட்பாங்க. அது வரைக்கும் அம்மா பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை அம்மாவுக்கு இல்லாமல் அந்த குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடை திணிச்சு பழகிறதுனால கடைசியில் அந்த குழந்தைக்கு பொறுமைன்னா என்னன்னு தெரியாது. சாப்பாடுனால இப்படி தான் போலுக்க, பசின்னு ஒன்று, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, சாப்பிட்றணும், இல்லைனா அம்மா வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு பயந்து அந்த குழந்தை சாப்பிட்ருவாங்க.
இப்படியே குழந்தைகள் ஏன் பொறுமை இழந்து போகிறாங்க? அப்புறம் இந்த உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது அடிமைப்படுத்தக்கூடியது. இதில் உள்ள சுவையெல்லாம் ரொம்ப அடிமைப்படுத்தக்கூடியது. இதுவும் நம்ம அவசரப்பட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம். நம்ம அவசரப்பட்டு பசிக்கிற வரைக்கும் காத்திருக்க முடியாமல் பொறுமை இழந்து போய் சாப்பிடுவதற்கு இந்த உணவுகள் ஒரு காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இது நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது. அதனால் மனுஷங்க பொறுமை இழந்தவர்களாக மாறி போனதுக்கு இது காரணம். அதனால் உங்கள்கிட்ட பொறுமை இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பசிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியுதா? இயல்பாகவே இருக்கணும். இயல்பாக உங்கள்கிட்ட இருக்கா? உங்களால் அதாவது முடியும். இனிமேல் நாளையிலேருந்து நான் பசிச்சு தான் சாப்பிடுவேன். இது ஒரு நாள் வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டதில்ல. இனிமேல் நாளையிலேருந்து நான் பசிச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு செயற்கையாக உங்கள்கிட்ட அப்படி ஒரு இயல்பு இல்லை. ஆனால் நீங்கள் செயற்கையாக அந்த விஷயத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப நாளைக்கு என்ன தான் பயிற்சி எடுத்தாலும் திரும்பவும் அதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயத்தை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை கடைப்பிடிக்க முடியும். உங்களை மீறி ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு பசிக்கலைன்னா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. உங்களுக்கு சாப்பாட்டை பிடிக்கவே பிடிக்காது. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அப்படிங்கிறது ஒரு இயல்பான நிலை. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும். நிறைய பேருக்கு நிறைய பேர் அந்த பொறுமையை இழந்துருவாங்க. அப்போது நீங்கள் இயல்பாக எனக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க, என்ன தான் பயிற்சி எடுத்தால் அது வந்துருமா அப்படின்னா, பயிற்சி மூலமாக அது வருவதை நீங்கள் நம்ப வேண்டாம். பயிற்சி எடுத்து அதை வர வைக்க முடியாது. இப்போ இயல்பாகவே வரணுன்னா நீங்கள் உணவையே மாற்றணும். ஏன்னா பொறுமை இழக்க செய்வதற்கு காரணம், பொறுமை இழந்து பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது போன்ற உணவுகள், பேக்கரி உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் தான் உங்களை பொறுமை இழக்க செய்கிறது, அவசரப்பட வைக்குது, பசிக்காமலே சாப்பிட இது தூண்டுகிறது. இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள், இதெல்லாம் அலட்சிய உணவுகள். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு பசிச்சா என்ன, பசிக்காமல் சாப்பிட்டா என்ன? இந்த உணவு சாப்பிட்டா நோய் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை நம்ம பசிச்சு தான் சாப்பிட்ணுமா? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள். இப்படிப்பட்ட உணவுகளை நாம் எதுக்கு பசிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்? அது என்ன அவ்வளோ நல்ல விஷயமா? இந்த உணவுகளை சாப்பிட்றதே ஒரு கெட்ட விஷயம். அப்போ நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்க, விஸ்கி, பிராண்டி அடிக்கிறீங்க, பசிக்கிற வரைக்கும் நல்லா பசி வந்த பிறகு சரக்கு அடிங்க அப்படின்னா, சரக்கு அடிக்கிறதே உடம்புக்கு கேடு. அதுக்கு என்ன ரூல்ஸ் வேண்டி கிடக்கு அப்படின்னு அலட்சியம். அப்போ அந்த அலட்சியம்தான். இந்த உணவுகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தக்கூட உணவுகள், உங்கள் உடம்புக்கு நோயை வரவழைக்கிற உணவுகள். அப்படிப்பட்ட உணவை நம்ம பசித்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற என்ன அவசியம் வந்துச்சு? பசித்து தான் சாப்பிட்ணுங்கிற கட்டாயம் அதில் என்ன இருக்குது? அப்போ அந்தளவுக்கு ஒன்றும் நல்ல செயல்கள் கிடையாது. அது ஒரு தீய செயல். அந்த தீய செயலை நம்ம பசிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. நல்ல செயலுக்கு நம்ம பொறுமையாக இருக்கலாம். இதுவே கெட்ட செயல். கெட்ட செயலுக்கு நாம் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவசரப்பட்டு சாப்பிட்டு தொலைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உணவுகள்லாம் அந்தந்த இதெல்லாம் சமைக்கப்படுகிறது. 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு சூடாக சமைப்பாங்க. அப்போ இந்த சூடு இருக்கும்போது சாப்பிட்றணும். அப்போ நமக்கு பசி இருக்குதோ இல்லையோ அந்த சாப்பாட்டில் சூடு இருக்கணும். இல்லை எனக்கு பசி வந்த பிறகு சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த சமைக்கப்பட்ட உணவுகள் பழைய உணவுகளாக மாறிவிடும். இப்போ 12 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டாங்க. 1 மணிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனால் உங்களுக்கு பசி இல்லை உங்களுக்கு பசி எப்போ வரும்? ஒரு 2-3 மணிக்கு தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சோறு நீங்கள் சமைக்கப்பட்ட புதிதாக சமைக்கப்பட்ட அந்த சூடான உணவு சூடு இழந்து பழைய உணவாக மாறிவிடும். அப்போ இந்த உணவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற வேண்டிய கட்டாயம் வந்துடும். உணவுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு தான் இங்கே முக்கியமாக போயிடுது. நீங்கள் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு பசி வரணும், அது வரைக்கும் நீங்கள் காத்துனீங்கன்னா அந்த உணவு பழசாக போயிடும், பழைய உணவு. அப்போ நீங்கள் பழைய ஆறிப்போன உணவு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதனால் இப்போ பசி இருக்குதோ இல்லையோ நீ சாப்பிட்ரு. அந்த மாதிரி ஒரு பழக்கம். அப்புறம் இந்த உணவுகள்லாம் இப்போ தான் கிடைக்கும், இந்த காலகட்டங்களில் தான் கிடைக்கும். எல்லா காலகட்டங்கள்லையும் இந்த உணவு கிடைக்கிது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்புறம் உனக்கு உப்பு கிடைக்காது, தானியங்கள் கிடைக்காது, மளிகை பொருட்கள் கிடைக்காது. நிறைய இன்றைக்கி கடைக்கு போனால் நீ என்னென்ன வாங்குற, கிராம்பு வாங்குற, கடுகு வாங்குற, கொத்தமல்லி, அது வாங்குற, பூண்டு வாங்குற, ஏகப்பட்ட பெருங்காயம் வாங்குற,
இது எல்லாமே வியாபாரம் மூலமாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு அது ஒரு மளிகை கடையில் உனக்கு கிடைக்குதுன்னா அது இன்றைக்கி இருக்கிற நடைமுறை காரணமாக பணம் என்கிற நடைமுறை, வியாபாரம், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி. இதுக்கு பின்னாடி இப்போ கடையில் ஒரு மளிகை கடையில் அவ்வளோ பொருட்கள் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. பல்வேறு நாடுகளிலிருந்து அது வரவழைக்கப்படுகிறது. பல்வேறு ஊர்களிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த உணவுகள் பல பேரால் வரவழைக்கப்பட்டு அது ஒரு மளிகை கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ உனக்கு கிடைக்கிது. ஒரு எண்ணெய்ங்கிறதுலாம் ஒரு தொழிற்சாலையிலையோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு தயாரித்து உனக்கு கொடுக்குறாங்க எண்ணெய்ங்கிறது. அப்போது நீ தற்சார்பு வாழ்க்கை முறை 2040க்கு அப்புறம் வருது. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தையும் நீ தான் உற்பத்தி பண்ணிக்கணும். கடையில் வியாபாரம், விற்பனை, பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. இறக்குமதி, ஏற்றுமதி கிடையாது. உப்பை வியாபாரம் பண்ண மாட்டாங்க. உப்பை யாரும் கிடக்கிறது பணம் இருந்தால் தானே, பணத்துக்காக தானே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போது உப்பு இல்லாத வாழ்க்கை முறை 2040க்கு அப்புறம் வருது. மளிகை பொருட்கள் பெரும்பாலும் கிடைக்காது. அப்போது உனது உணவு முறை எப்படி இருக்கும்? உப்பு இல்லாமல் பழங்கள், காய்கறிகள், கனிகள், கீரைகள் இப்படி பச்சையாவோ வேக வச்சோ நீ சாப்பிடுவ. கிழங்குகள் இப்படி வேக வச்சோ சாப்பிட்டுட்ருப்ப. உணவு முறை முற்றிலும் மாறப்போகுது. அப்போது இப்போ இருக்கிற இந்த உணவு முறை இருக்குல்ல, இது இப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை, உள்ளுணர்வு மனுஷங்க கிட்ட இருக்கலாம். மனித மூளையில் இருக்கலாம். மனித மூளைக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிற இது நமக்கு இருக்குதாங்கிறது தான். நம்மளை பற்றின உண்மைகள் அனைத்தும் நமது வரலாறு, நம்ம கடந்த கால வரலாறு, மனுஷங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது நமது மூளைக்கு தெரியும். நமது மூளைக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியுமாங்கிறது தான் இங்கே விஷயம். அப்போது இந்த மூளைக்கு தெரியும் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்போ இப்போ கிடைக்கிற சாப்பாடெல்லாம் அப்போ கிடைக்காது. அதனால் இப்போ தான் கிடைக்கும் இந்த சாப்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லி பொறுமை இழந்து பசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு சாப்பிட்றதுக்கு அந்த உள்ளுணர்வு தூண்டுதலும் ஒரு காரணம். கடந்த காலங்கள்லாம் இவ்வளோ சாப்பாடு கிடையாது. இப்போ தான் கடந்த காலங்களில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. உலகம் முழுக்க வறுமையால் கஷ்டப்பட்டாங்க. பிச்சை எடுத்தாங்க மக்கள்லாம். அந்த அளவுக்கு வறுமையாக கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய உணவு உற்பத்தி, விதவிதமான உணவுகள் நிறைய கிடைக்குது அப்படிங்கிற அதனால் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். கடந்த காலங்களில் இல்லாத உணவு இப்போ கிடைக்கிற உணவு எதிர்காலத்தில் இந்த உணவு கிடைக்காது. அதனால் கிடைக்கும்போது சாப்பிட்ரு, பசி இருக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா அவசரப்பட்டு சாப்பிட்றாங்க. இப்படி பொறுமையை இழந்து விட்டார்கள். இந்த உணவுகள் என்பது பொறுமையை இழக்கச் செய்கிற உணவுகள். பொறுமையை நாம் எப்படியெல்லாம் இழந்தோம்? நீங்கள் பொறுமை தான் எனக்கு முக்கியம், இந்த உணவு எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா நீ இந்த உணவை மாற்றிரு. உனக்கு பொறுமை தானே முக்கியம். பொறுமையை இயல்பாக கற்றுத்தருகிற எல்லோருக்கும் நீ உணவை மாற்றிட்டா அது இந்த உலகத்தில் யாரும் பொறுமை இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. அப்படின்னா உணவு முறையை மாற்றிடணும். மாற்றிட்டா அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் பொறுமை வந்துவிடும். மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுமை வந்துடும். மனித உணவுகள் என்பது என்னது? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன். தேன். இது மனித உணவுகள். தானியங்களோ, மாமிசங்களோ, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. உப்பு மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் வெறும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பொறுமையை வளர்க்கும். ஏன்னா அது கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும். ஒரு காய்கறியவோ, கீரையவோ, பழங்களையோ சாப்பிட்றது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை எது ஏற்படுத்தும்னா பசி தான் ஏற்படுத்தும். அப்போ பசி வந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. பசி வந்துட்டால் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. பசி வந்துட்டால் சாப்பிட்டு தானே ஆகணும். உடம்பு அது சாப்பிட்டு தான் ஆகணும். பெருசாக சுவை எனக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பாடு, எனக்கு இப்படி இருந்தால் தான் இட்லினா தான் சாப்பிடுவேன். பசிச்சா ஒரு பழத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஒரு காயை கொடுத்தா. ரொம்ப பசிக்குது ஒரு காயை கூட சாப்பிடுவீங்க, காய்கறியை கூட சாப்பிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற ஒரு உணவு முறை நமக்கு தேவை. உணவுனாலே ஒரு வெறுப்பாக இருக்கணும். இப்போ மாடு புல்லை திங்குதுன்னா அது பசியினால் தான் சாப்பிடுது. அந்த புல்லில் என்ன அவ்வளோ சுவையாக இருக்குது? ஒரு இட்லி, பிரியாணியை போல் அது என்ன அவ்வளோ சுவை நிறைந்ததா அந்த புல்? ஆனால் அந்த புல்லை அவ்வளோ மேய்ன்னு மேயுது அந்த மாடு. அந்த மாட்டோட பசி பெருசு, அதோட வயிறு பெருசு, அதோட வயிறும் பெருசு, அதோட பசியும் பெருசு. அந்த பசியில் தான் அந்த புல்லை திங்குதே தவிர வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அது சாப்பிடாது. அதுக்கு உணவு மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களோட உணவை பாருங்கள். உணவுனாலே அது ஒரு வெறுப்பாக. அது எப்படி இதெல்லாம் சாப்பிடுது? ஒரு ஆந்தை ஒரு பாம்பை முழுங்குது. ஒரு ஆந்தை. அந்த பாம்பில் என்ன அவ்வளோ சுவையாக இருக்குது? பசி, வாழ்ந்தாகணுமே அப்படிங்கிற அந்த பசிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லிட்டு
ஒரு உணவை சாப்பிடுவதற்கு உங்களை கட்டாயப்படுத்தும். உங்களுக்கு ரொம்ப ஒரு அடிமைப்படுத்தாத உணவுகளை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. இப்போ ரொம்ப பசியோடு இருப்பீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு காயை கொடுத்தா கூட சாப்பிடுவீங்க, ஒரு கேரட்டை கொடுத்தா சாப்பிடுவீங்க. பசி இல்லை அப்படின்னா ஒரு கேரட்டெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆசையே இருக்காது. இப்போ கேரட்டுங்கிறது சுவை இல்லாத உணவு கிடையாது, ஆனால் அதில் சுவை இருக்குது. ஆனால் அதில் அடிமைப்படுத்துகிற சுவை அதில் கிடையாது. பழங்கள் கூட சுவை இருக்குது, ஆனால் அது நம்மளை அடிமைப்படுத்தாது. அதுமாதிரி காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்டு கூட வயிறு நிரப்பலாம். எப்படின்னா நீ பசியோடு இருந்தால் அதை சாப்பிடுவ. அதே நேரத்தில் உனக்கு இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கட்டுப்பாட்டோடு இருந்த உணவு கட்டுப்பாட்டை நீ கடைபிடிக்கிற, உன்னை அடிமைப்படுத்துகிற உணவில் நீ சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு உனக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த மனித உணவுகளை சாப்பிட்றது உனக்கு ஈஸி. எப்போ ஈஸின்னா பசிச்சா மட்டும்தான் இதை சாப்பிட முடியும். ஏன்னா இது உன்னை அடிமைப்படுத்தாத உணவுகள், உண்பதற்கு வெறுப்பை ஏற்படுத்தும். ஆனால் இதுதான் நம்முடைய உணவுன்னு நீ உறுதியாக இருக்கும்போது அதை சாப்பிடுவதற்கு எப்போ உனக்கு மனநிலை வரும்னா பசிச்சாதான் இதை சாப்பிட முடியும். பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு இது ஒன்றும் பெரிய பிரியாணியோ எதுவும் ஒன்றும் கிடையாது. இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள் ஆகிய இந்த மனித உணவுகள் என்பது பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு இது ஒன்றும் பிரியாணி கிடையாது, அல்வா கிடையாது, லட்டு கிடையாது, தோசை கிடையாது, இட்லி கிடையாது. பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு இது ஒரு கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு தான். மனித உணவு என்பது வெறுப்பை ஏற்படுத்தும். அந்த வெறுப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த வெறுப்பு தான் பசி வர்ற வரைக்கும் காத்திருந்து பசிச்சாதான் அதை சாப்பிடுகிற ஆர்வமே வரும். பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு இந்த மனித உணவுகள் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தாது. பசிக்காமலே சாப்பிடுவதற்குரிய ஆர்வத்தை இந்த மனித உணவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்களை அடிமைப்படுத்தாது. இந்த உணவுகள் அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் உங்களை பசி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாமல் பசி வருவதற்கு முன்பே சாப்பிடுகிற வழக்கம் இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு தான் உண்டு. அப்போ யாருக்கெல்லாம் பசி வருகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்களோ, பசித்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பொறுமைசாலிகள்னால் அவங்க அந்த பொறுமை எல்லா விஷயத்துலையும் அவங்ககிட்ட இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அந்த பொறுமை என்பது அவர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். பசி வர்ற வரைக்கும் யார் காத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை இருக்குல்ல, அது எல்லா விஷயத்துலையும், வாழ்க்கையின் அனைத்து விஷயத்துலையும் இருக்கும். யார் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படுவாங்க. அவங்ககிட்ட பொறுமையே இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே அவங்க அவசரப்படுவாங்க. அதனால் பசித்து சாப்பிட்ற வழக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் இல்லைன்னா அதை நீங்கள் பயிற்சியின் மூலமாக பெற்றுவிடலாம்னு நினைக்காதீங்க. பயிற்சியின் மூலமாக அந்த வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பசித்து சாப்பிடுகிற வழக்கத்துக்கு இயல்பாகவே அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் உணவு முறையை நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் பசி இல்லாமலே சாப்பிட்றீங்க, பசி வர்ற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லாமலே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உணவு தான் தப்பு. அந்த உணவை மாற்றிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொறுமை வந்துவிடும். பொறுமை இல்லாமல் பொறுமை இல்லாமல் போனனால தான் இந்த போர்கள், சண்டைகள், அடிதடி, அழிவுகள், ஆபத்துகள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா பொறுமை இல்லாமல் போனது தான் காரணம். அவசரப்பட்டு போகிறது எல்லாமே இந்த பொறுமையானது. அதனால் பொறுமை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொறுமை வந்துவிட்டால், நிதானம் வந்துவிட்டால் நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வந்துடும். அப்போ உணவு முறையை மாற்றிட்டாலே மனுஷங்க அத்தனை பொறுமை என்பது பயிற்சினாலோ பிறப்பாலோ வருவதில்லை, வளர்ப்பால் அது நமக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது இயல்பாகவே அனைவருக்கும் கிடைக்கணும், இயல்பாகவே வரணும். உயிரினங்களின் இயல்பு பொறுமை என்பது, மனித உயிரினங்களின் இயல்பு அது பொறுமை என்பது. அப்போ அதற்கு தடையாக நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும். அந்த பொறுமை இல்லாமல் போவதற்கு நாம் செய்யாமல் இருந்தால் போதும். பொறுமைக்கு அந்த இயல்பாகவே கிடைக்கிற அந்த பொறுமைக்கு நாம் எந்த இடையூறும் செய்யாமல் இருந்தால் போதும். நாம் இன்றைக்கி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, தானிய உணவு, மாமிச உணவுலாம் இதெல்லாம் இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமைக்கு நாமளே வேட்டு வைக்கிறோம். இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமையை நாமளே தடுக்கிறோம். அது காரணம் என்னென்னா அந்த உணவு முறை மூலமாக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை, பால், தயிர், மோர் உணவு இது போன்ற உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்கிற பொறுமை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பொறுமையே இல்லை, இனிமேல் பசித்து சாப்பிட்ற பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும்
நீங்கள் எவ்வளோ தான் பயிற்சி எடுத்தாலும் அது வராது. உங்கள்கிட்ட இருக்கிற பொறுமை என்பதை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இழந்த பொறுமையை நீங்கள் மீட்க வேண்டுமென்றால் உங்கள் உணவு முறையை மாற்றினால் அது இயற்கையாகவே வந்துவிடும், இயல்பாக வந்துடும். உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்குது, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த பொறுமைக்கு உயிர் கொடுக்கணுன்னா உங்கள் உணவு முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். மனித உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறுமை வந்துடும். உப்பு கூட சேர்த்து காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுங்க. இப்போதைக்கு இருக்கிற உலகத்துக்கு உப்பை சேர்த்து காய்கறியை சமைச்சு சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க. ஆனால் என்றைக்குமே தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாதீங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுமையை இல்லாமல் செய்துவிடும். பொறுமை இழந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். பொறுமை இழந்து பசிக்காமலே சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது, வயிறு நிறைஞ்சாலும் சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதனால் என்ன ஆகுது? உடம்பு பருமன் ஆகுது, உடல் பருமன் ஆகுது, நோய்கள் வருகிறது, மலச்சிக்கல், உணவு செரிமான குறைபாடு, ரத்தம் கெட்டு போகுது, ஏகப்பட்ட கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கி ரத்தம்லாம் கெட்டு போகுது, உடம்பெல்லாம் கெட்டு போகுது. இப்படி பலவித பிரச்சனைகள் வருவதுக்கு காரணம் பொறுமை இல்லாமல் பசிக்காமல் சாப்பிட்றதும் காரணம். யாருக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு பொறுமை இல்லையா இருக்கா அப்படிங்கிறத நீங்களே மதிப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் பசித்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது. இயல்பாகவே நீங்கள் பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் மதிப்பிடுவீங்கன்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது. இல்லை, நான் அதெல்லாம் கவனிக்கிறதில்ல, வேலைக்கு சாப்பிட்ருவேன், எனக்கு சாப்பாட்டில் ரொம்ப ஆர்வம், பசி வர வரைக்கும்லாம் நான் காத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பொறுமை இல்லை. நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையிலையும் பொறுமை இருக்காது. சாப்பாட்டில் இருக்கிற பொறுமை தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். நீங்கள் பசிக்காமல் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே அவசரப்பட்டு தான் செய்வீங்க. உங்கள்கிட்ட பொறுமை என்பது இருக்காது. அவசரப்பட்டு பேசுவீங்க, பிறர் மனம் புண்படுற மாதிரி நீங்கள் பேசுவீங்க, சண்டை போடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பொறுமைகள் வந்துட்டால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் போயிடும்.